ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் கௌதம். ஸோ இன்றைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில், கௌதம் இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா கௌதம் இருக்குது, லிட்ரலி இவங்க ரெண்டு பேர்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பங்காளி கட்சி மாதிரி. ஸோ இவங்க அடிச்சுப்பாங்க தவிர இவங்க என்றைக்குமே சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போய் அந்த ஒரு வீடியோ கமெண்ட்ஸ்ல ஃபுல்லா வந்து எனக்கு தெரிஞ்சு தீய சக்தி ஆதரவாளர்களும் மற்றும் பலர் கட்சி ஆதரவாளர்களும் நமக்கு வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க. என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை கௌதம் அப்படின்னு. ஸோ நான் இன்னைக்கு சொல்லும் போது யாருமே நம்பல. இன்னைக்கு ஐயுஎம்எல் கட்சியில இருக்கிற காதர் மொய்தீன் அவர்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் டெய்லி நான் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸ், தமிழ்நாட்டை சுற்றி என்னென்ன நடக்குதுன்ற அப்டேட்ஸ் ஒரு 3 மினிட்ஸில் உங்களை வந்து சேரும். 3 மினிட்ஸ் வீடியோவில் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஐயுஎம்எல் சார்பாக. அப்போ அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்சதும் வந்து ஒரு தொகுப்பில் ஒரு ஆங்கர் கேட்ட ஒரு கொஸ்டினுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்க வந்து திட்டமிட்டுச்சா, இல்லை வந்து ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து அவங்களுக்குள்ளே யாராவது ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஐயுஎம்எல் கட்சியோட காதர் மொய்தீன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நம்ப தகுந்த வட்டாரத்திலிருந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைய போறதாகவும், நீங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நீங்க வந்து எங்களுக்கு ஆதரவை கொடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் அப்படின்ற மாதிரி காதர் மொய்தீன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்ப அப்படி சொல்லும் போது அந்த தொகுப்பாளர் வந்து கேட்குறாங்க, அப்ப யாரு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பா, நம்ப தகுந்த வட்டாரம்னு சொல்றீங்களா, அப்ப அது அதிமுக சைடுன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோமா இல்லை திமுக சைடுன்னு நாங்கள் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு அதிமுக சைட்ல இருந்து எந்த ஒரு ஸ்பீச்சுமே வரல. ஏன்னா அதிமுக சைடுல நாங்கள் கூட்டணியிலும் கிடையாது. ஸோ எங்களுக்கு நம்ம தகுந்த வட்டாரத்துல இருந்து வந்த ஒரு விஷயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீய சக்தி கிட்ட இருந்தா வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸோ எவ்வளோ கேவலமா யோசிச்சு ரெண்டு பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அப்புறம் திமுக தீய சக்தியும் ரெண்டு பேரும் ஒன்றிணைந்து ஒருவர் திருமாவளவனையோ இல்லை ஐயுஎம்எல்ல சத்தியமா ஆக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ ஒன்று திருமாவளவன் ஆக்கியிருக்கணும், இல்லைன்னா பிரேமலதா விஜயகாந்த் ஆக்கியிருக்கணும். பிரேமலதா விஜயகாந்த் ஆக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய தியாகிகள்லாம் ரெண்டு கட்சியிலுமே கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் ஆயிருக்க மாட்டார். ஸ்டாலினோட ஆதரவுல எடப்பாடி ஆயிருப்பாரு. எடப்பாடியை வச்சு இவங்களுக்கு வேண்டியதெல்லாம் தீய சக்தியான திமுக செஞ்சிருப்பாங்க. இதுதான் அவங்களோட கோட்பாடு மற்றும் பிளானா இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுன்ற டாப்பிக்கை வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அந்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ரீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.